அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மாநில மன்றம் வருகை பற்றி இயேசு தம்மிடரை நோக்கி கூறியது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மாநில மன்றம் வருகை போல இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முதலில் காலத்தில் நோவா கடலில் சென்று அவரை எல்லோரும் திருமணம் செய்து வந்து ஒன்று குறித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கில் வந்து அனைவரையே அழிவு செல்லும் வரை அவர்கள் எதையும் அழிவால் இருந்தார்கள். அப்படியே மாநிலமனம் வருகின்ற போது இருக்கும். 20 வயதில் இருந்த ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். இருவர் சிறுமியை மாணவர்கள் கொண்டிருந்த ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவலாளர்களுடன் வருவான் என்று வீட்டு உறுப்பினர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர் வீட்டிலிருந்து தன் வீட்டை காணப்பட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களோ அலங்கமாக இருங்கள், ஏனெனில் நீ நெருங்காத நேரத்தில் மாநில மகன் வருவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய திருவழிபாட்டு காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். திருவருகை காலம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்வென்ட் என்ற சொல் லத்தீன் மொழியாகிய அட்வென்டூஸ் என்ற சொல்லிலிருந்து வருகிறது. அதற்கு பொருள் வருகை. இதைதான் திருவருகை காலம் என்று சொல்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம். 3 விதமான வருகையை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க வேண்டும் என்று இந்த திருவருகை காலம் நம்மை அழைக்கின்றது. இறந்த காலத்தில் நடந்த அந்த வருகை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகிலே பெத்லகேமிலே மனிதராக பிறந்த அந்த நாள், அந்த வரலாற்றில் நடந்த அந்த நிகழ்வு இறந்த காலத்து வருகை, நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை. ஆண்டவர் அருட்சாதன கொண்டாட்டங்களின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திப்பதன் மூலமாக, அனைவரும் சேர்ந்து அவரை வழிபடுவதன் மூலமாக ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையை நம்மோடு வருகை தந்து கொண்டிருக்கிறார், நம்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது நிகழ்காலத்தில் உள்ள வருகை. எதிர்காலத்தில் உள்ள வருகை ஆண்டவருடைய இறுதி வருகை, 2ஆம் வருகை என்று சொல்லக்கூடிய அந்த மாட்சியோடு ஆண்டவர் வருகை தருவார். இறுதி நாள் வருகை தந்து தீர்ப்பிடுவார். நல்லவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும், தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். எனவே அது இறுதி நாள். அது எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும். ஆக இந்த 3 வருகை பற்றி இந்த காலகட்டத்தை நாம் சிந்திக்க தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அல்லது அட்வென்ட் கேண்டில்ஸ், இவையெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள். இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை திரட்ட வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை இருளை போக்குகின்ற ஒளியாக அவர் வர வேண்டும். எனவே இங்கே 4 திரிகள் அடையாளப்பூர்வமாக இருக்கிற முதல் 4 வாரங்களை குறித்து வருகிறது. இந்த 4 திரிகளும் முதல் திரியை நாம் ஏற்றிருக்கிறோம். அது நம்பிக்கை திரி அல்லது எதிர்நோக்கி திரி. அதாவது இறைவாக்கினருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம், கடவுளுடைய வாக்குறுதிகளை எல்லாம் சிந்தித்து ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த முதல் திரி. அதே போல மற்ற 3 திரிகளும்
அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவர்களை சுட்டி காட்டக்கூடிய திரிகள். எனவே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ, இந்த திரிகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் அவர் ஒளியேற்ற வேண்டும் என்ற அந்த பொருளில் இவை அமைந்திருக்கின்றன. இந்த நாளிலே நாம் சிந்திக்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கருத்து விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள். எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் விழிப்பாக இருப்பது என்று தயாராக இருங்கள், காத்திருங்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றனர். ஒரு இளைஞர் அமெரிக்காவிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவியும் 5 வயது குழந்தையும் அவரை விடுமுறைக்காக சென்று 2 வாரங்கள் தங்கி காத்து வந்து வர வேண்டும் என்று அமெரிக்கா விசா இட்டு தயாராக இருக்கிறார்கள். புறப்படுவதற்கு முந்தைய நாள் அவருக்கு பிடித்த ஒரு இனிப்பை வாங்கி கொள்ள வேண்டும், ஸ்வீட் வாங்க வேண்டும் என்று ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட்டை வாங்கி கொண்டு வருகிற இடத்திலே அங்கே மழை கழித்து அங்கே கீழே தண்ணி கிடக்கிறது. அந்த வயல் அருந்து கீழே கிடக்கிறது. அந்த குழந்தை தெரியாத அந்த வயலை காடு கொண்டிருக்கிறது. உடனே எலக்ட்ரிக் அடித்து அந்த குழந்தை இறந்து இருக்கிறது. அடுத்த நாள் அவர் அமெரிக்காவுக்கு போக வேண்டும். அவருடைய எப்பாவை சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தை எதிர்பாராத விபத்தை சிக்கி இறந்து வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊரிலே அமெரிக்காவிலே ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டியிலே ஏறக்குறைய 100 பேர் கலந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று தீ அங்கே பற்றி எரிகிறது. அப்போது அங்கே சிலர் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் சிலர் அந்த தீயிலை கருதி எரிந்து சாம்பலாகி இருக்கிறார்கள். அப்போது அந்த 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 பார்ட்டியை நடத்தியவர் இன்டர்வியூ கொடுக்கின்ற போது சொன்னார், பலமுறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும், எச்சரிக்கை வார்னிங் கொடுக்கும், பலர் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு யாரும் கேட்காதவர்கள் அங்கே தீயிலே எரிந்து சாம்பலாகிவிட்டார் என்று அவர் தன்னுடைய அந்த இன்டர்வியூவை அவர் பதில் சொல்கிறார். ஆக இதெல்லாம் இந்த நிகழ்வுகளெல்லாம் சுட்டி காட்டுவது என்ன என்றால், எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் தயாராக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தை ஆண்டவர் நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, பத்திரமாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். நோவா காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். நோவா வாழ்ந்த காலத்திலே மக்கள் மனமாற வேண்டும், மனம் திருந்தி வர வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவோ எச்சரிக்கை வார்த்தைகளை சொன்ன போதிலும் அதை கேட்காதவர்கள் வெள்ளத்திலே மூழ்கி இறக்கிறார். நோவா புத்தி கூர்மையோடு அவர் ஒரு படகை கட்டி கொண்டு இருக்கிறார். அப்போது மனமாறாத மக்கள் அவரை கிண்டல் பண்ணுகிறார். என்ன சொல்லி, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, இவர்களிடத்தில் இப்போது படகை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் தேவையை இன்னும் செய்து கொண்டிருந்தார். திடீரென வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்திலே அவர் நோவா காப்பாற்றப்படுகிறார்கள். மக்களும் இந்த வெள்ளத்தை அழித்து போகிறார்கள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்காமல் அதற்கு சரி சாய்க்காமல் வாழக்கூடியவர்கள் எப்போதுமே தயாரிலே இல்லை. எனவே அவர்கள் அழித்து போகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல எப்போது வேண்டுமானாலும் இந்த உலகினுடைய இறுதி காலம் அமையும். நாம் எப்போதுமே விழிப்போடு இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். விழிப்போடு இருப்பது என்பது எப்போதெல்லாம் நாம் விழிப்போடு அவர் தயாராக இருக்கிறோம். இதை நற்செய்தி இந்த 2வது வாசகத்திலே பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். இருக்கக்கூடிய அந்த வாழ்வை விட்டுவிட வேண்டும், செய்யக்கூடாதவர்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒளியின் மக்களாக ஆண்டவரை ஒளியாக அணிந்து கொண்டிருக்கு என்று குறிப்பிடுவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்குரிய செயலை நாம் செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் நன்றாகவே தெரியும். எனவே எதெல்லாம் விரும்பக்கூடிய சாத்தாக்கூடிய பழக்கமோ அல்லது செயல்பாடுகளோ அதையெல்லாம் விட்டு நல்ல காரியங்களை நாம் செய்கின்ற போது நாம் ஆண்டவரை வரவேற்பதற்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்கின்றோம், விழிப்போடு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் நடந்தவை பற்றியெல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்பதை பற்றியெல்லாம் இருந்து கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கண் கலக்கமாக இருக்க வேண்டும்.
குறிப்பாக நம்முடைய இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவருடைய வருகை, அதாவது இறந்த காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வு, அதை நாம் கிறிஸ்து பிறப்புவாக கொண்டாடி இருக்கின்றோம். அதற்கு நாம் தயாரிக்க வேண்டும். அதே வேளையிலே எதிர்காலத்தில் ஆண்டவர் எப்போதுமே வழங்கும். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை சரியாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் எப்போதுமே தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த அருட்சாதன கொண்டாட்டங்களில் ஆழமான ஈடுபாடு, ஆர்வத்தோடு கூடிய ஆழமான ஈடுபாடு கொண்டவர்களாக பாட வேண்டும் என்றால் இந்த அருட்சாதன கொண்டாட்டத்தில் ஆண்டவர் வருகிறார், நம்மை சந்திக்கிறார், நம்மோடு பழகுகிறார். எனவே அவருடைய வருகை எதிர்காலத்தினுடைய வருகையை நாம் கவனத்தை கொண்டு அதற்கு நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தி ஆண்டவரை, அந்த எப்படி வரக்கூடிய ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தை ஏற்றுகிற போது நாம் வராமலே இருக்கிறோம். அதே போல அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கின்ற போதெல்லாம் அவரை நம்மோடு வருகிறார், நம்மோடு தள்ளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காதவர்கள், விவிலியத்தை படிக்காதவர்கள் ஆண்டவரை அறிவதே கிடையாது. புத்தகத்தை வாசிக்காதவர்களுக்கு, விவிலியத்தை வாசிக்காதவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு கதை, ஒரு திருமண கொண்டாட்டம். திருமண கொண்டாட்டத்திற்கு முந்தைய நாள் ஒப்பந்தம், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்து வருகிறது. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை ஒரு வேலை நடந்து வருகிறார். கலந்து கொள்கிற போது அங்கே ஒரு இளமை, அழகான ஒரு இளமை அங்கே வந்து போய்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தவுடன் இவருக்கு கண்டது காவல், அதாவது பார்த்தவுடன் மனதை பறிவுறுத்தினார். உடனே அவர் ஒரு கடிதத்தை பேப்பரை எழுதுகிறார். உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, உன்னை நான் விரும்புகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பிடித்திருந்தால் நாளைக்கு திருமண கொண்டாட்டத்தின் போது நீ வருகிற போது மஞ்சள் மலர் சுத்திக்காரை போட்டு வர வேண்டும். அப்போது நான் புரிந்து கொள்வேன் நீ என்னை விரும்புகிறாய் என்று சொல்லி அந்த கடிதத்தை எழுதி ஒரு புத்தகத்தை வைத்து அந்த பெண்ணை கொடுக்கிறார். அடுத்த நாள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். இந்த பொண்ணு மஞ்சள் சுத்திக்காரை போட்டு வருமா, என்னை விரும்புகிறேன் சொல்லுமா என்று அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பொண்ணு சிவப்பு சுத்திக்காரை உடனே இவருக்கு கவலை, நான் விரும்பி அந்த பொண்ணுக்கு இஷ்டம் விருப்பம் இல்லை. அந்த பொண்ணு அந்த புத்தகத்தை இவருக்கு திருப்பி கொடுத்துருக்கிறது. அதை கவலையோடு எடுத்துக்கொண்டு இவர் மற்ற சுத்தர போனாங்க என்று சொல்லி அவர் ஊருக்கு போய்விட்டார். ஒரு 2 வருடங்கள் கழித்து அந்த புத்தகம் அவருடைய கண்ணில் படுகிறது. அந்த புத்தகத்தை இயற்கையாக திறந்து பார்க்கிறார். அதிலே அந்த பொண்ணு எழுதிய கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை பார்த்தால், தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொண்டு, என்னிடத்திலே மஞ்சள் சுத்திக்கார் கிடையாது, உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது, நானும் உங்களை விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் என்னிடத்தை மஞ்சள் சுத்திக்கார் இல்லை, சிவப்பு சுத்திக்கார் தான் இருக்கிறது. எனவே அதை போட்டுக் கொண்டு வருகிறேன். அதை பார்த்து நீங்கள் நான் உங்களை பிடித்தோடு செய்து கொள்ளாதீர்கள் என்று எழுதிய கடிதத்தை அவர் பார்க்கிறார். இப்ப 2 வருஷம் கழிச்சு உடனே அவன் தொடர்பு கொள்கிறான். இந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், புத்தகத்தை படிக்காதவர்கள், விவிலியத்தை படிக்காதவர்கள் சொல்லப்படுகிறது. அதாவது புத்தகத்தை வாசிக்காமல் இருந்தால், விவிலியத்தை படிக்காமல் இருந்தால் ஆண்டவரை நமக்கு தெரியாது. நான் எவ்வாறு அந்த இளைஞரை முன்னே இழந்து விட்டானோ அதே போல இயேசு கிறிஸ்துவை நாம் இழந்து வருவோம். எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காமல் இருக்கிறோம். எனவே அவருடைய வார்த்தையை படிக்கின்ற போது ஆண்டவரை நாம் இழந்து போவது கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். நிகழ்காலத்தில் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த செயல்களை அதுதான் சரியான தயாரிப்பு. அங்கேதான் சரியாக நாம் உயிரோடு கவனத்தோடு நாம் வாழ்கிறோம். எனவே நம்முடைய தயாரிப்பு அடைந்திருக்கிறது. நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவடிப்பாடு கொண்டாடத்தில் ஆழமான ஈடுபாடு வாழ்கின்ற போது ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எப்போதுமே தயாரிகளை இருக்கிறோம் என்ற சிந்தனையை தான் இந்த திருவடிப்பாடு வாசல் நமக்கு ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்துவோம். உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இரு அகல ஒளியாக இறைவன் நம்முடைய உள்ளத்தை வர வேண்டும். எனவே நம்முடைய உள்ளம் வேலை இருக்கிற போது ஒளியாக இறைவன் நம்முடைய உள்ளத்தை வருகின்றார். அவர் வருகின்ற போது சூழ்ந்த உள்ளம் ஒளியை கற்றுகிறது. அதற்கு எனவே நல்ல காரியங்களை செய்வோம்.
தவறான காரியங்களை அறிப்போம். ஆண்டவருடைய கல்விக்காக என்னால் தயாராக இருப்போம்.